நம்மலாம் செம்பருத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த செம்பருத்தியோட பேர் பாத்தீங்கன்னா வேற. ஆக்சுவலா செம்பருத்தின்றது இதுதான் செம்பருத்தி. இதுல பாத்தீங்கன்னா பருத்தி காய்க்கும். அந்த செடி தான் இது. இது இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மணவெளி பள்ளியில இந்த மரம் இருக்கு. அங்கதான் நாங்க காட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த பூ ஏன் நம்ம செம்பருத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பூவுடைய செடியில தான் பருத்தி காய்க்கும். இந்த பேர்ல பாத்தீங்கன்னா வந்து பருத்தின்னு அந்த பேர் இருக்கு இல்லைங்களா, செம் பருத்தி பூ ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த செடியில பருத்தி காய்க்கும். இந்த பருத்தியோட ரகங்கள் மட்டும்தான் சிகப்பு கலர்ல இருக்கும். அதனாலதான் இந்த செடிக்கு பேரு செம்பருத்தி செடி. ஆக்சுவலா இது வந்து மரம். இது ஒரு 15 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மர வகை. ஆமா, இல்ல இது நாங்க செடியா வச்சிருக்கோம். ஆனா இது ஒரு மர வகை. 15 அடிக்கு இருக்கும். பாரம்பரிய நாட்டு இது பருத்தி ரகங்கள்ல இது ஒரு அருமையான ரகம். எப்படி நம்ம கருங்கண்ணி பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த செம்பருத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே பேரை மாத்திட்டோம். ஆக்சுவலா அந்த செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, நாம சொல்லிட்டு இருக்கோமே, அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா செம்பருத்தி. ஆமா, செம்பருத்த பூ. ஏன் அதுக்கு செம்பருத்த பூ அப்படின்னாக்கா, அந்த பூ நல்லா பறந்து விரிந்த நிலையில இருக்கும். அதனால அந்த பேர். இப்ப நம்ம எதெல்லாம் நல்லா பறந்து விரிந்து இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பரப்பலான ஒரு பேரை வச்சுதான் சொல்லுவோம். ஒரு புல்தரை இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், பிளாட்டா இருக்குன்னா அது வந்து பறந்து விரிந்த புல்தரை. அந்த மாதிரிதான் இதுக்கு பேரு வந்து செம்பருத்த பூ. இதுக்கு பேர் தான் செம்பருத்தி பூ. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து தெரிவிங்க. ஏன்னா எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப அவங்க தெரிஞ்சுட்டாதான் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரகம் அழியாம இருக்கும். இந்த ரகத்தை பத்தி யாருக்குமே தெரியல. எல்லாருமே செம்பருத்தினா ஆமா, மர வகை. பருத்தியில பெரும்பாலும் மர வகை தான் அதிகம். இது வந்து லோ மெயின்டெனன்ஸ். இதை நீங்க ஜஸ்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க தண்ணி ஊத்திட்டே இருக்க உங்களுக்கு அழகா வளர்ந்து நல்லா பருத்திகள் உங்களுக்கு அதிகமா காய்க்கும். கண்டிப்பா தரும். இப்ப இந்த பருத்தியை நீங்க வச்சு இதுல வந்து நீங்க வந்து திரி பண்ணிக்கலாம். இந்த திரியில நீங்க விளக்கு போடுறப்ப விளக்கு நல்லா நின்று எரியும். ரொம்ப நேரத்துக்கு எரியும். நல்லா இருக்கும். உங்களுக்கு வீட்டுல ஒரு இது ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஒரு ஆன்மீக ஒரு உணர்வோட இருக்கும். ஆமா, சிறப்பா இருக்கும். அப்படின்னு இல்லை, நீங்க ஆனா பொதுவா போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல தூண்டும். இன்னொன்னு, இதனுடைய விதைகள்ல நீங்க வந்து பருத்தி பால் பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் பருத்தி பால் கிடைக்கிறது இல்லை. நீங்க இந்த செடி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா பருத்தி பால் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இது நீங்க மாடிலையும் இதை நீங்க வச்சுக்கலாம். இது போல இந்த மாதிரி பெரிய கேன் இருக்கும். 20 லிட்டர் கேன்ல நீங்க தாராளமா நீங்க வச்சுக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஈல்டு தரும். உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செடிகள்ல இருந்து நம்ம பருத்தி பால் எடுக்கிறோம், நம்ம வீட்டுல இருந்து திரி கிடைக்குது அப்படின்னு ரொம்ப நம்ம சந்தோஷத்தோட இருக்கலாம். இன்னொன்னு, இதுல நீங்க டீ போட்டு குடிக்கலாம். எப்படி நம்ம இந்த செம்பருத்தி பூல நம்ம டீ போடலாமோ அதே மாதிரி இதுல நம்ம வந்து டீ போட முடியும். இதுக்கு ரொம்ப நல்லது இது.